சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். தாவேகா ஆட்சிக்கு வந்து 40 நாட்கள் மட்டுமே முடிந்துள்ளது. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்ற விஜய். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையின் போது முதலமைச்சர் விஜய் மக்களிடம் வேண்டுகோள். இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிராக யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் எனும் மக்களாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது தாவேகா அரசு. திமுகவை போல ஒரே குடும்பம் தான் முக்கியம் என செயல்படவில்லை என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம், அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. காசு கொடுத்து ஓட்டு வாங்கும் நச்சு கலாச்சாரத்தை ஒழித்து ஆட்சியை பிடித்துள்ளது தாவேகா. மதம், ஜாதி அடிப்படையாக கொண்ட அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக விஜய் அறிவிப்பு. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம். முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். ஊரை கொள்ளையடித்து உலையில் போடும் ஊழலை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வதுதான் நிர்வாகத்திறனா? கடந்த ஆட்சியின் நிர்வாகத்திறன் எதுவும் தாவேகா அரசிற்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என முதலமைச்சர் விஜய் கிண்டல். நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியின் நிர்வாக குளறுபடி, சிலரின் உள்ளடி வேலைகளால் தமிழ்நாட்டின் மின்வெட்டு என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் தூண்டுதல் காரணமாக சில இடங்களில் போராட்டம் எனவும் புகார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும், மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும், வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசுடன் தாவேகா அரசு மோதல் போக்கை கடைபிடிக்காது என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. இணக்கமாக இருந்தாலும் மாநில உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம் எனவும் திட்டவட்டம். தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு திடீரென சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறவில்லை. கடந்த திமுக ஆட்சியில் 9 மாதங்களாக ஏன் சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படவில்லை என முதலமைச்சர் விஜய் கேள்வி. மே மாதத்திற்கு முன்பு வரை காவல்துறை நிர்வாகத்தை மேற்கொண்ட மு.க. ஸ்டாலின்
ஏன் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை? சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய் கேள்வி. போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? திமுக தயவால் தான் தாவேக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கதறிக் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் என முதலமைச்சர் விஜய் விமர்சனம். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? தாவேக அரசுக்கான ஆதரவு தங்களின் தனிப்பட்ட முடிவு என கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலக்கிவிட்டதாகவும் பதிலடி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தவக ஆட்சியை ஈவில் என குறிப்பிட்டு நேற்று சட்டப்பேரவையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. தாவேக ஆட்சியை ஈவில் என குறிப்பிடும் உதயநிதி ஒரு டெவில் என முதலமைச்சர் விஜய் இன்று பதிலடி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. திமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சட்டப்பேரவையில் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் ஏன் 2 முறை பாடப்பட்டது எனும் உதயநிதி கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. 2021 ஆகஸ்ட் 2, அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? தாவேக எம்எல்ஏக்களை திமுக எம்எல்ஏக்கள் ஏய் ஓய் என ஒருமையில் பேசுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. தங்களுக்கும் பேச தெரியும், முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளதால் அமைதி காப்பதாகவும் கருத்து. நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஏய் ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து ஏய் அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து
கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது, அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். டாஸ்மாக் ஊழல் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசிய போது குறுக்கிட்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுகவினர். டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப அவங்க பேசட்டும். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. உடனே பதில் சொல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என தொடர்ந்து 10 நிமிடங்கள் எழுந்து நின்று வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடு மூலமாக எந்த கட்சிக்கு நிதி சென்றது, துணிச்சல் இருந்தால் பெயரை கூற முடியுமா என முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சவால். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு அமைச்சர். அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க டாஸ்மாக் மாதிரியே பல துறைகளிலும் கட்சி நிதி என்ற பெயரில் அடித்த கொள்ளை தடுக்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று திட்டவட்டம். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழகத்தில் திமுக ஆட்சியின் போது எல்லா துறைகளிலும் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். கட்சி நிதி என்று அரசு நிதியை மடைமாற்றியது குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் அறிவிப்பு. மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கை வருகிற வியாழக்கிழமை வெளியிடப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் பேச்சுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அவை குறிப்பிலிருந்து நீக்கும் அதிகாரம் தனக்கு உள்ளது. டாஸ்மாக் கட்சி நிதி தொடர்பான விவாதத்தின் முடிவில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசியதும் மாண்புமிகு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். சட்டசபையில் பதிலுரையை நிறைவு செய்யும் முன் சபாநாயகரிடம் அனுமதி பெற்று பினிஷ்ட் எனும் ஸ்வாக் செய்தார் முதலமைச்சர் விஜய். காங்கிரசுடன் கூட்டணியை பேசி முடித்த பின் மு.க. ஸ்டாலின் செய்ததற்கு பதிலடி. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தா தமிழக சட்டப்பேரவையில் குட்டிக் கதை சொல்லி எதிர்க்கட்சியினருக்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் கிண்டலாக சொன்ன கதையை புன்னகைத்தபடி கேட்ட எடப்பாடி பழனிசாமி. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க.
அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? பெண்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லும் கட்சியினர் தங்கள் ஆட்சியில் எத்தனை பெண்களுக்கு பதவி கொடுத்தார்கள் என முதலமைச்சர் கேள்வி. தாவேக ஆட்சியில் மகளிர் 4 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளதாக விளக்கம். சமூக நீதி அரசு தங்கள் ஆட்சி காலத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தது என முதலமைச்சர் கேள்வி. தாவேக ஆட்சியில் பட்டியலினத்தவர்களுக்கு 8 அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு உள்ளதாக விஜய் தகவல். சட்டப்பேரவையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக முதலமைச்சர் விஜய் மாற்றிக் கொண்டிருப்பதாக உதயநிதி கண்டனம். விரைவில் கேரவனும் வந்துவிடும் என்றும் கிண்டல். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவிப்பு. ஆளுநர் உரையை தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற அவை நடவடிக்கைகள் முடித்து வைப்பு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளான நேற்று முதல் இனி பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் நிறுவனத்தில் அமோனியா கசிவால் 9 பேர் பலியான சம்பவம். இடைக்கால விசாரணை அறிக்கை முதலமைச்சர் விஜயிடம் தாக்கல். இருபத்தி குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்விற்கு வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் எனவும் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் KN நேரு அமைச்சராக இருந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனத்திற்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் என புகார். FIR பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிற்கு எதிரான திமுக அரசின் மறு ஆய்வு மனுவை வாபஸ் பெற அனுமதி கோரி தாவேக அரசு மனு ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. அசல் ஆவணங்கள் இல்லையெனில் பத்திரப்பதிவு செய்ய இயலாத வகையில் கொண்டுவரப்பட்ட 34C என்ற சட்ட திருத்தம் ரத்து. ஈசி கேட்டு விண்ணப்பித்தால் சர்வே எண், கதவு எண் விவரங்களுடன் ஈசி ஆவணத்தை வழங்கவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. (2017) ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு 50 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் என வழக்கு. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.